ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இன்னொரு புது ரெசிபியோடு உங்கள் முன்னாடி நான் வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, என்ன சொல்வது, ஆட்டு தலைக்கறி குழம்பு தான். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவருக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஆட்டு தலைக்கறி. நான் சாப்பிட மாட்டேன் மட்டனெல்லாம், அவருக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டாக நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃபு. அப்புறமா வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு கறிவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்காக போட்டிருக்கேன். இது நல்லா எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இதிலே நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 மீடியம் சைஸு. அந்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் எந்த மசாலா அரைச்சி இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அந்த தலைக்கறியில் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு. அதனால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்களாம். அப்புறமா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேன். மிளகாய்த்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றபடி. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். நல்லா வெந்த பெரு இதில் நம்ம அந்த தலைக்கறி சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு தக்காளி. இதில் இன்றைக்கி எந்த மசாலும் நான் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. நிறைய பேர் தேங்காய் லாஸ்ட்டை அரைச்சி ஊற்றுவாங்க. நான் தேங்காய் ஊற்றலை. அவருக்கு கொடுத்த போது இப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார். தேங்காய் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, தேங்காய் இந்த டேஸ்ட் கொஞ்சம் இது பண்ணிடுற மாதிரி, அடிச்சிடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் தேங்காய் போடல. அப்படி உங்களுக்கு தேங்காய் போடணுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இது பொட்டுக்கடலை இருக்குது பாருங்கள், இந்த பொட்டுக்கடலையும் நீங்கள் அரைச்சி லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கும். இது மூடி போட்டு நான் ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருந்துச்சு. இந்த லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், மிளகு பொடி லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டோமா, அவ்வளோதான் ஆயிடுச்சு. இந்த ஆட்டு தலைக்கறியில் பார்த்திங்கன்னா இந்த பிரெயின் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிரெயின் நான் செப்ரேட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் எந்த மசாலா அரைச்சி ஊற்றல. அப்பயும் பாருங்கள், கொஞ்சம் அளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியமாக தான் இருக்குது குழம்பு. இந்த மூளை இது என்ன சொல்லுவாங்க, இது பாருங்கள், கொஞ்சமாக சுடு தண்ணியில் நம்ம இது போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாது, ஏன்னா இது சீக்கிரமாக வெந்துடும் மூளை. பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சளும் அப்புறமா உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். இதை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மூளை. இப்போ அது வேகிறதுக்கு விட்டுருக்கோம். அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, இதில் எந்த ஹோல் ஸ்பைசஸும் நான் போடல. குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லாததுனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த மூளை பார்த்திங்கன்னா வெந்த பேர் கொஞ்சமாக ஆகிடும். அதனால் நான் இதில் இன்றைக்கி 2 முட்டை உடைச்சி விட்டுருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி வேக வைக்க வேண்டாம், வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தால் போதும். இதில் நம்ம உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிச்ச மசாலாவில் ஒரு அரை டீஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இதில் வந்து இப்போ அந்த மூளை நம்ம வேக வச்சோம் இல்லையா 5 மினிட்ஸ், அந்த மூளை வந்து இதுக்குள்ளே எடுத்துட்டு அது வந்து நம்ம ஒடிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து பிரிஞ்சிடும். கரண்டி வச்சு நம்ம பாருங்கள், கரண்டிலே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அது பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா வந்து நம்ம அதை வந்து மேஷ் பண்ணி விட்டாச்சு. இதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் இதில் இப்போ வந்து ஒரு 2 முட்டை வந்து நான் உடச்சி இதில் விட போகிறேன். பாருங்கள், இது முட்டை உடச்சி விட்ட பிறகு சூப்பரான மூளை முட்டை புஜியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு புது பேரை நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து மேலே வந்து கறிப்பிலை வந்து ஸ்மெல்லுக்காக நான் கறிப்பிலை வந்து லாஸ்ட்டில் மேலே போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு எப்படி நம்ம எவ்வளோ நேரம் முட்டை வந்து வேக விட போகிறோம் அதே மாதிரி 5 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா சூப்பரான மூளை முட்டை புஜியா ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ் கூட இந்த முட்டை புஜியாவும் தலைக்கறி தான் எங்கள் வீட்டில் மத்தியானம் சமையல். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலையும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ நான் எதை அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.